மனிதனுடைய வாழ்க்கை தனிமையிலே ஆரம்பித்து தனிமையான சூழலில் முடிகிற ஒரு இறுதிகட்ட நிலைக்கு நாம் எட்டுகிறோம். உலகில் வாழ்கிற வாழ்க்கை வேண்டுமானால் கூட்டாயிருக்கலாம். கபரிலே மண்ணறையிலே வைக்கப்பட்டு தனித்து நிற்க வேண்டிய சூழல் தான். இப்படி மனிதனாக இருக்கிற நாம் பல்வேறு கட்டங்களில் தனிமையாய் இருக்க வேண்டிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஆனால் உலகத்தில் மனிதர்களோடு வாழ்கிற பொழுது தனிமையில் நான் யார், என்னுடைய தனிமை அது இறைவனுக்கு அஞ்சிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உளப்பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கூட்டாக வாழ்கிற பொழுது, மக்களோடு மக்களாக வாழ்கிற பொழுது இவரை போன்று ஒரு பரிசுத்தவான் இருக்க இயலாது. அவ்வளவு பெர்ஃபெக்டாய் வாழ்கிறார், என்ன மாதிரி ஒழுக்கமாய் இருக்கிறார், இவருடைய பேச்சு நடவடிக்கை ஒழுக்கம் கொடுக்கல் வாங்கல் வாழ்ந்தால் இவரை போன்று தான் வாழ வேண்டும் என்று வெளிப்படையில் கூட்டாக வாழ்கிற பொழுது பெயரெடுத்து விடுகிற நாம் அந்தரங்க வாழ்க்கை என்று வந்துவிட்டால் கணிசமான முஸ்லிம்கள், அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிற சிலரை தவிர பலருடைய அந்தர வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை கொடுமையாயிருப்பதை பார்க்கிறோம். ஷைத்தானின் வலைகளில் சிக்கி சின்ன பின்னமாவதை பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள்ல, அல்லாஹ் மனிதர்களை படைத்து தங்களை தாங்களே சுய விசாரணை செய்து கொள்வதற்காக பல்வேறு விதமான வாய்ப்புகளையும், சுய விசாரணை எவ்வாறு செய்து கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் அல்லாஹ் ஏராளமான இடங்களில் மனித குலத்திற்கு பாடம் நடத்துகிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் 75வது அத்தியாயம் 13வது வசனத்திலிருந்து பேசுகிறான். யுனப்பஉல் இன்சான் யௌமஇதின் பிமா கத்தம வாஹர். மனிதர்கள் அவன் முற்படுத்தியதையும் அவன் பிற்படுத்தியதையும் அந்நாளில் அவனுக்கு அறிவிப்பு செய்யப்படும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த காரியத்தை எல்லாம் முற்படுத்தி செய்தாயா, எந்த காரியத்தை எல்லாம் பின்னால் செய்தாயா, எல்லாவற்றையுமே அந்நாளில் அவனுக்கு அறிவிக்கப்படும். அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறார். 75ல் 14வது வசனம் மிக அழுத்தமான வசனம். அல்லாஹ் மனிதர்களை பார்த்து மிக தெளிவாய் எடுத்துரைக்கிறான். பலில் இன்சான் அலா நஃப்ஸிஹி பஸீரா. ஆனால் மனிதன் தனக்கு எதிரான சாட்சியாளனாகவே இருக்கிறான். உனக்கு எதிராக நீதான் சாட்சியாக இருப்பாய். பிறகு அல்லாஹ் அடுத்த வசனத்தில் சொல்கிறான், வலவ் அல்கா மஆதீரா. அவன் என்ன சாக்கு போக்குகளை முன்வைத்தாலும் சரிதான், மனிதன் தனக்கு எதிரான சாட்சியாளனாகத்தான் இருக்கிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தில், மனிதா, உன்னை நீ விசாரணை செய்து கொள்ள தவறினால் உனக்கு எதிரான சாட்சியாய் நீயே வந்து நிற்பாய் என்று அல்லாஹ் மனித குலத்திற்கு மிக கடுமையாய் எச்சரிக்கை செய்கிறார். மற்றொரு வசனத்திலே பார்க்கிறோம். 39வது அத்தியாயம் 54வது வசனம். அல்லாஹ் பேசுகிறார். வஅனீபு இலா ரப்பிக்கும் வஅஸ்லிமு லஹு மின் கப்லி அய்யஅதியகுமுல் அஸாப். வேதனை வருவதற்கு முன்பாக, அந்த வேதனையை காண்பதற்கு முன்பாக, வஅனீபு இலா ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடம் நீங்கள் மீண்டு வாருங்கள், வஅஸ்லிமு லஹு, அவனுக்கு கட்டுப்படுங்கள். வேதனையை பார்த்ததற்கு பிறகு கதறி பிரயோஜனம் இல்லை. சாக்கு போக்குகளை சொல்லியோ புலம்பி தீர்த்தா அல்லது கத்தியா கதறியா எந்தவித ஃபாயிதாக்களும் இல்லை, பலன் அடைய போவது கிடையாது. வேதனையை பார்ப்பதற்கு முன்பாகவே நீ இறைவனிடம் மீண்டு வா, உன்னுடைய வாழ்க்கையை நீ பரிசோதித்து பார், அல்லாஹுவிற்கு நீ கட்டுப்பட்டு நட என்று அல்லாஹ் மிக தெளிவாய் அழுத்தமாய் நமக்கு பதிய வைக்கிறார்.
உள்ளங்களில் ஆழமாய் பதிய வைக்க வேண்டும். என்னை நான் மீளாய்வு செய்ய தவறினால், என்னை நான் சுய விசாரணை செய்து கொள்ள மறந்து விட்டால், அலட்சியப்படுத்தி விட்டால், அல்லாஹ் என்னையே எனக்கு எதிரான சாட்சியாய் கொண்டு வந்து நிறுத்துவதாய் மிக கடுமையாய் எச்சரிக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், மனிதனுடைய உள்ளங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 வகையான உள்ளங்களாய் இறைவன் திருக்குரானில் பட்டியலிடுகிறார். நஃப்சுல் லவ்வாமா, தன்னைத்தானே பழித்துக் கொள்கிற உள்ளம். அம்மாரத்தும் பிஸ்ஸூ, தீமையை அதிகமாய் தூண்டுகிற உள்ளம். நஃப்சுன் முத்துமையின்னா, அமைதி பெற்ற உள்ளம். தீமையை அதிகமாக தூண்டுகிற உள்ளமாய் மனிதர்களின் உள்ளங்கள் திகழ்கிறது. தன்னைத்தானே பழித்துக் கொள்ளக்கூடிய உள்ளமாகவும் இருக்கிறது. அதே போன்று அமைதியுற்ற ஆத்மா, அமைதியுற்ற நஃப்ஸாகவும் மனிதர்களில் உள்ளங்கள் திகழ்கிறது என்று அல்லாஹ் உள்ளங்கள் குறித்து பட்டியல் போடுகிறார். இன்றைய தினம் இந்த நஃப்ஸில், உள்ளங்களில் நாம் சுய விசாரணை செய்து கொள்ள வேண்டிய அம்சத்தில் மிக முக்கியமான ஒரு விஷயம் குறித்து அறிந்து கொள்ளவிருக்கிறோம். உலகத்தை எல்லாம் படைப்பதற்கு முன்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து, அவர்களின் முதுகந்தண்டில் இருந்து, அவர்களுடைய விழாப்புறத்தில் இருந்து துடைகளை படைத்து அல்லாஹ் அந்த தருணத்தில் ஒட்டுமொத்த மனித குலத்தையும் எழுப்பி நிற்க வைத்து, அந்த ஆலமுல் அர்வாஹ் என்கிற இடத்திலே வைத்து அல்லாஹ் ஒட்டுமொத்த மனிதர்களையும் நிற்க வைக்கிறார். அலஸ்து ரப்பிக்கும், உங்கள் இறைவன் நான் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறார். அந்த நேரத்தில் தனிமையாய் நின்றோம். நாம் அந்த நேரத்தில் நின்றோமா இல்லையா நமக்கு தெரியாது. ஆனால் நின்றதாய் அல்லாஹ் சொல்லுகிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்த உடனே உலகத்தில் எத்தனை கோடி மக்களை அல்லாஹ் படைக்க இருக்கிறானோ, அந்த ஆரம்பம் முதல் இறுதி வரை அனைவரையும் நிற்க வைத்து, தனிமையில் நிற்க வைத்து, நான் உங்கள் இறைவன் இல்லையா, நான் உங்கள் ரப் இல்லையா என்று அல்லாஹ் சாட்சியாய் நம்மையே ஆக்கியிருக்கிறான். அப்படிப்பட்ட தனிமையான காலகட்டத்திற்கு பிறகு ஒவ்வொருவரையும் அல்லாஹ் ஒவ்வொருவரின் தாயின் கர்ப்ப அறையிலே அல்லாஹ் உருவாக்குகிறார். அந்த கர்ப்ப அறையில் நாம் தனிமையாய் இருக்கிறோம். அங்கே இரத்தங்கள், சதைகள், எலும்புகள் எல்லாம் நமக்கு பொருத்தப்பட்டு ஒரு குழந்தையாய் வெளியே வருகிறோம். தாயின் கர்ப்ப அறையிலே இருக்கிற பொழுதும் நாம் தனிமையான சூழல் தான். பிறகு உலகத்தில் பிறந்ததற்கு பிறகு கூட்டாக, குடும்பமாக, மக்களோடு மக்களாய் சேர்ந்து வாழ்கிறோம். நம்முடைய வாழ்நாள் முடிந்ததற்கு பிறகு நம்மை எல்லாம் குளிப்பாட்டி கஃனாடையை அணிய வைத்து தோளிலே சுமந்தவாறு மன்னரைக்கு, கபருக்கு நம்மை தூக்கி செல்வார்கள். இப்பொழுது அந்த கபரிலே வைக்கப்பட்டதற்கு பிறகு நாம் தனிமையாக போகிறோம். அல்லாஹ் நம்மை கேள்வி கேட்க போகிறான். மனிதனுடைய வாழ்க்கை தனிமையிலே ஆரம்பித்து தனிமையான சூழலில் முடிகிற ஒரு இறுதிகட்ட நிலைக்கு நாம் எட்டுகிறோம். யாரும் வரமாட்டார். இந்த குறிப்பிட்ட உலகில் வாழ்கிற வாழ்க்கை வேண்டுமானால் கூட்டாயிருக்கலாம். அதற்கு பிறகு கபரிலே, மண்ணறையிலே வைக்கப்பட்டு தனித்து நிற்க வேண்டிய சூழல் தான். இப்படி மனிதனாக இருக்கிற நாம் பல்வேறு கட்டங்களில் தனிமையாய் இருக்க வேண்டிய சூழலை அல்லாஹ் ஏற்படுத்துகிறார். ஆனால் உலகத்தில் மனிதர்களோடு வாழ்கிற பொழுது தனிமையில் நான் யார், என்னுடைய தனிமை அது இறைவனுக்கு அஞ்சிய நிலையில் இருக்கிறதா என்பதை நாம் ஒவ்வொருவரும் உளப்பரிசோதனை செய்வதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். கூட்டாக வாழ்கிற பொழுது, மக்களோடு மக்களாக வாழ்கிற பொழுது இவரை போன்று ஒரு பரிசுத்தவான் இருக்க இயலாது. அவ்வளவு பெர்ஃபெக்டாய் வாழ்கிறார்.
என்ன மாதிரி பேசுகிறார், என்ன மாதிரி ஒழுக்கமாய் இருக்கிறார், இவருடைய பேச்சு, நடவடிக்கை, ஒழுக்கம், கொடுக்கல் வாங்கல், அல்லாஹு வாழ்ந்தால் இவரை போன்றுதான் வாழ வேண்டும் என்று வெளிப்படையில் கூட்டாக வாழ்கிற பொழுது பெயரெடுத்து விடுகிற நாம் அந்தரங்க வாழ்க்கை என்று வந்துவிட்டால் பல பேர், கணிசமான முஸ்லிம்கள், அல்லாஹ் அருள் புரிந்திருக்கிற சிலரை தவிர, யாருடைய இறையச்சம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதா, அல்லாஹ்விற்கு அஞ்சி வாழ்கிறார்களா, அப்படிப்பட்ட சிலரை தவிர பலருடைய அந்தர வாழ்க்கை, தனிமையான வாழ்க்கை கொடுமையாயிருப்பதை பார்க்கிறோம். மிக கொடுமையான சூழல், மிக அருவருக்கத்தக்க வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதை பார்க்கிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தில் தனிமை என்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. ஒரு மனிதன் தனிமையாய் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. இதை முதலில் ஆழ பதிய வைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால், சமகாலத்தில் நீங்கள் பார்க்கலாம், நம்முடைய கை, கால்கள், உடல் உறுப்புகள், கண்கள், இவைகளையெல்லாம் கண்களை கட்டி கொண்டா அல்லது கை கால்களை மறைத்து விட்டா எந்த பாவத்தையும் செய்ய இயல. நமக்கான எதிரி நம் கைகள் தான், நமக்கான எதிரி நம் கால்கள், நமக்கான எதிரி நம் கண்கள், காதுகள், தோள்கள். தனிமை என்பது இஸ்லாத்தில் இல்லவே இல்லை என்பதை நாம் உளப்பூர்வமாய் உணர கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லுகிற மிக அழகான அச்சுறுத்துகிற வார்த்தைகளை காது கொடுத்து கேட்க வேண்டும். தனிமையில் நான் யார், யாரும் இல்லாத சூழலில் நான் யார், கைகளுக்குள் அடங்கி நிற்கிற போன் இருக்கிற பொழுதோ, என் மனைவியோ, என் பிள்ளைகளோ, என் பெற்றோரோ இல்லாத பொழுது, ஒரு தனி அறையில் இருக்கிற பொழுது நான் யார், இதை வைத்துத்தான் அல்லாஹ் நம்மை சிறந்த மனிதர்களாய் முடிவெடுக்கிறார். அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகிற முத்தாலான வார்த்தைகளை பாருங்கள். 67வது அத்தியாயம் 12வது வசனம். அல்லாஹ் பேசுகிறான், இன்னல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் யார் இறைவனை அஞ்சுவார்களோ, லஹும் மக்ஃபிரத்தும் வ அஜ்ருன் கபீர், அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது, பெரிய கூலி இருக்கிறது. மன்னிப்பு என்று சொன்னால் சாதாரண மன்னிப்பு அல்ல. தனிமையில் மறைவாக இருக்கிற பொழுது அல்லாஹ்வை நீ பயந்த காரணத்தினால் பிரம்மாண்டமான மன்னிப்பு இருக்கிறது. அல்லாஹ் பேசுகிறான். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், 21வது அத்தியாயம் 49வது வசனம், அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையிலே இறைவனை அவர்கள் அஞ்சுவார்கள். எப்படி அஞ்சுவார்கள் தெரியுமா? வஹும் மினஸ் ஸாஅத்தி முஷ்ஃபிகூன், மறுமை நாளில் அவர்களுக்கு ஏற்படுகிற வேதனைகள் பற்றி அஞ்சுவார்கள் தானே, அந்த மாதிரி தனிமையில் இருக்கிற பொழுது அஞ்சுவார்கள். யுக முடிவு நாள், மறுமை நாள், அல்லாஹுவை சந்திக்கிற பொழுது, அல்லாஹுவின் முன்னிலையில் நிற்கிற பொழுது எப்படி வளவளத்து போவாரா, அந்த மாதிரி தனிமையில் அவர் அஞ்சுவார். மற்றும் ஒரு வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் பாருங்கள், வஹாதா ذிக்ரும் முபாரக், இது பாக்கியம் நிறைந்த நற்போதனையாகும். நீ தனிமையில் அஞ்சுவது என்பது அல்லாஹ்விடத்தில் இது பாக்கியம் நிறைந்த ஒரு நற்போதனை. அல்லாஹ் அடுத்து பேசுகிறான் 35வது அத்தியாயம் 18வது வசனம், இன்னமா துந்திரு அல்லதீன யக்ஷௌன ரப்பஹும் பில் கைப், தனிமையில் இருக்கிற பொழுது இறைவனை அஞ்சுவார்கள். வஅகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநிறுத்துவார்கள். வமன் தஸக்கா, யார் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாரோ, ஃபஇன்னமா யதஸக்கா லினஃப்ஸிஹி, அவர் தன்னைத்தானே தான் பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறார். தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சுகிறாய், தொழுகையை நிலைநிறுத்துகிறாய், இப்பொழுது உன் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துகிறாய். யாருக்காக? நீ தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சி தொழுகையை நிலைநிறுத்துகிற பொழுது உனக்காகத்தான் நீ பரிசுத்தப்படுத்திக் கொள்கிறாய்.
அல்லாஹ் மிக அழுத்தமாய் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் பேசுகிறான். இன்னமா துன்திரு 36வது அத்தியாயம் 11வது வசனம். இன்னமா துன்திரு மனி தபஅ ذிக்ர் வ கஷியர் ரஹ்மான பில் கைப். இந்த அறிவுரையை பின்பற்றி அல்லாஹ்வை அளவற்ற அருளாளனை தனிமையில் அஞ்சுவோருக்கு தான் உங்கள் எச்சரிக்கை பலனளிக்கும். அலர்ட் செய்யலாம், அல்லாஹ்வை பற்றி பேசலாம். உள்ளத்துல தனிமையில் அந்தரங்க வாழ்க்கையில் அசுத்தம் இருக்கிற பொழுது, அசிங்கம் நிறைந்து கிடக்கிற பொழுது அவனுக்கு உன்னுடைய எச்சரிக்கை பலனளிக்காது. தனிமையில் மறைவில் இருக்கிற பொழுது யார் இறைவனை அஞ்சுகிறாரோ அவருக்குத்தான் உன் எச்சரிக்கை பலனளிக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ் மீண்டும் சொல்லுகிறான், ஃபபஷ்ஷிருஹு பிமக்ஃபிரா. மன்னிப்பு குறித்து அவர்களுக்கு நற்செய்தி சொல்லுங்கள். தனிமையில் அல்லாஹ்வை அஞ்சினா அவங்கள நாம சும்மா விட்டுற முடியுமா? அவர்களுக்கு மன்னிப்பு இருக்கிறது என்று நற்செய்தி சொல்லுங்கள். அஜ்ருன் கரீம், இது கண்ணியமான கூலி. தனிமையில் இருக்கிற பொழுது யாரும் இல்லாத சூழலில் அல்லாஹ்வை யார் அஞ்சுகிறாரோ அவர்களுக்கு கண்ணியமான கூலி இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறார். மற்றும் ஒரு வார்த்தையை பாருங்கள், எவ்வளவு மணிமணியாய் கோர்த்த வார்த்தைகள். தனிமை என்பது மனிதனுக்கு இல்லவே இல்லை என்பதற்கான சான்று. கூட்டத்திலே இருப்போம், ஏதாவது மொபைல்ல ஒரு மியூசிக் வந்துடும், அல்லது ஒரு பாட்டோ படமோ அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தள்ளிக்கிட்டு இருக்கும்போது வந்துடும். பக்கத்தில் இருக்கிறவர் சொல்லுவேன், அஸ்தக்ஃபிருல்லாஹ், என்னப்பா இப்படி எல்லாம் பாட்டு கேட்குறீங்க, படத்தை பார்க்குறீங்க. வெளிப்படையில் ஆஹா இவர் பெரிய தக்குவாதாரியாக இருப்பார் போல, பயங்கரமா அல்லாஹ்வை அஞ்சு நடப்பவராக இருப்பார் போல என்று தெரியும். நம்ம கிட்ட இங்க அவர் அறிவுரை சொல்லிவிட்டு அவருடைய தனிமை வாழ்க்கையை பார்த்தால் காதுகளில் எதை கேட்பாரோ அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். இப்படி பலரை பார்க்கிறோம். ஒரு அறிவுரை என்பது வெளிப்படையா இருப்பது அல்ல. நீ கூட்டமாய் இருக்கிற பொழுது எந்த ஒரு தவறையும் செய்ய மாட்டாய், செய்ய முடியாது. அல்லாஹ்விற்கு அஞ்சுகிறோமோ இல்லையோ, சக மனிதர்களுக்கு அஞ்சுவோம். அப்படித்தான் இன்றைக்கு போய்கொண்டிருக்கிறேன். நீ கூட்டமாக இருக்கிற பொழுது செய்கிற காரியத்தை அல்லாஹ் பார்க்கவே இல்லை. பல பேர் சரி நமக்கு தூக்கம் வரல, ஏதாவது பயான கேட்போம் அப்படின்னு உள்ள போனா யூடியூப்ல பயான் கேட்டுக்கிட்டு இருக்கும் போது கிளிக் மீன்னு வந்துடும். கிளிக் பண்ணா அவ்வளவுதான், டச் மீ. இப்படி உள்ள போய் ஏதாவது ஒரு அரைகுறை ஆடு, ஏன்னா நேரம் 12 மணி 12:30 செய்தா உக்கரமா நிற்கிற நேரம். அப்பதான் எல்லாரும் தூங்கி நிற்கிற பொழுது ஒரு 12:30 1 மணிக்கு யாரும் இல்லாத தனிமையில் பொழுது ஒரு கிளிக்குமே என்று வந்து விட்டால் அவ்வளவுதான். பல பேர் இரவு 1 மணிக்குள்ளே தானே போர்வைக்குள்ள இருந்து வெளிச்சம் வருகிறேன். பல இளைஞர்களை பாருங்கள், பகல் நேரத்திலோ பெற்றோர்கள் இருக்கிற நேரத்திலோ உறவினர்கள் இருக்கிற பொழுதோ அவனுக்கு இது போன்ற சூழல் ஏற்படுவது கிடையாது. இரவு நேரம் என்று வந்து விட்டால் மிக பயங்கரமான ஒரு சூழலை பார்க்கிறோம். அதே போன்று நீங்கள் பார்க்கலாம், அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்கிறான், தனிமை என்பது இல்லவே இல்லை. அல்லாஹ் உன்னை பார்த்து கொண்டிருக்கிறான், உன்னோடு இருக்கிறான் என்று எச்சரிக்கை செய்கிற வாசகத்தை பாருங்கள். 57வது அத்தியாயம் 4வது வசனம் அல்லாஹ் பேசுகிறான், ஹுவல்லதீ ஹலக்கஸ் ஸமாவாத் வல் அர்த் ஃபீ சித்தத்தி அய்யாம். வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் 6 நாட்களில் படைத்திருக்கிறான். பிறகு சும்மஸ்தவா அலல் அரிஷ், அரிஷின் மீது அமர்ந்தான். பூமிக்குள் நுழைவதையும் அதிலிருந்து வெளிப்படுவதையும் வானிலிருந்து இறங்குவதையும் ஒமா யன்ஸுலு மினஸ் ஸமாஇ ஒமா யஅருஜு ஃபீஹா, அதில் ஏறுவதையும் அவன் அறிகிறான். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், மனிதா நீ தனிமையில் இல்லை. மனிதர்களே நீங்கள் தனிமையை ஒரு காலமும் அனுபவிக்கவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஹுவ மஅக்கும் ஐனமா குன்தும், நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் உங்களுடன் இருக்கிறான். அல்லாஹ்வை விடுத்து நீ எங்கடா இருக்க போகிறாய்? நீ எங்க போனாலும் அல்லாஹ் உன் கூட இருப்பார். இந்த அச்சம், இந்த பயம் யாருக்கு வருகிறதோ, யார் இதை தன் உள்ளத்தில் பதிய வைக்கிறாரோ, எத்துணை பெரிய
தனிமையின் ஷைத்தானின் சேட்டைகள் வந்தாலும் அவரை வழிகெடுக்க இயல. ஷைத்தான் என்பவன் அவன் ஒரு உள்ள திருடன். வீட்டிலே புகுந்து ஒரு திருடன் திருட வருகிறான். பாலடைந்த வீட்டிலா அல்லது பழைய வீட்டிலா திருட மாட்டான். இடிந்து விழுகிற சூழலில் இருக்கிறது, வீட்டில் எந்த பொருளும் இல்லை, அந்த பொருளை போய் எடுக்கணும்னு திருட நடப்பான். அவனுக்கு லாஸ்டா நல்ல ஜம்முன்னு நகை இருக்கிறதா, பணம் இருக்கிறதா, பொருட்கள் இருக்கிறதா, இப்படிப்பட்ட வீட்டை தான் திருடுவதற்கு திருடன் முற்படுவான். ஷைத்தானும் அப்படித்தான். யாரிடத்தில் அதிகமான தொழுகை இருக்கிறதோ, நோன்பு இருக்கிறதோ, தஹஜ்ஜத் தொழுகிறாரோ, தர்மம் கொடுக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு அஞ்சி நடக்க வேண்டும், பெண்களை ஏறெடுத்து பார்க்க கூடாது, அந்நிய பெண்ணிடத்தில் பேசக்கூடாது என்று யார் நினைக்கிறாரோ அப்படிப்பட்ட நிரம்பி இருக்கிற உள்ளத்தில் வந்து தான் திருட வருவான். கேடுகட்ட சிந்தனைகளை போடுவான். அப்ப அல்லாஹ் என்னோடு இருக்கிறான் எங்கு போனாலும். அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்திலே பேசுகிறான் பாருங்கள், மிக அழகான வசனம். தனிமை என்பதற்கு இடமே இல்லை. இளைஞர்கள், இளைஞர் பெண்கள், ஆண்கள், பெண்கள் அனைவரும் இந்த வசனத்தை உள்ளத்தில் ஆழப்பதிய வைக்க வேண்டும். 58வது அத்தியாயம் 7வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், அலம் தர அன்னல்லாஹ், நீங்கள் அறிய வேண்டாமா, அல்லாஹ் யஅலமு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்ல், வானங்களில் உள்ளவற்றையும் பூமியில் உள்ளவற்றையும் அவன் அறிகிறான் என்பதை நீர் அறிய வேண்டாமா? அடுத்து அல்லாஹ் பாடம் எடுக்கிறான். மா யகூனு மின் நஜ்வா, நீங்கள் ரகசியம் பேசுகிறீர்கள். சலாசா, மூவர் ரகசியம் பேசுகிறீர்கள். 3 பேர் சேர்ந்து ஒரு பிளான் போடுறீங்க, திட்டம் போடுறீங்க. இல்லாஹுவ ராபியுஹும், அந்த மூவரோடு ஒருவராய், நான்காவதாய் அல்லாஹ் அவர்களுடன் இல்லையா? அல்லாஹ் கேட்கிறார். 3 பேர் சேர்ந்து திட்டம் போட்டதா நினைக்கிறியா? ராபியா, ஃபோர்த் ஒன்னா ரப் இருக்கிறான்டா. அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வலா ஹம்சதின், 5 பேர் சேர்ந்து ஒரு ரகசியம் போடுகிறீர்கள், பேசுகிறீர்கள். நஜ்வா ரொம்ப உலக மகா ரகசியம், இந்த ரகசியத்தை பேசுகிறாய். இல்லாஹுவ சாதிசுகும், உங்கள் 5வரோடு +1 கூடுதல் ஒருவராய், சாதிஸ் 6வதாய் அல்லாஹ் இருக்கிறான் என்பதை அறிய வேண்டாமா? சொல்லிவிட்டா அல்லாஹ் இப்போ ஒரு காமன் ஃபார்முலா, ஒரு சூத்திரத்தை சொல்கிறான். வலா அத்னா மின் தாலிக் வலா அக்ஸர இல்லாஹுவே, நீ அதிகமா எத்தனை பேர் இருந்தாலும், கம்மியா எவ்வளவு குறைவா இருந்தாலும், ஹுவ மஅஹும் ஐனமா கானு, நீங்கள் எங்கே இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுடன் இருக்கிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? ஒருத்தன் பேசுறியா? ஒரு உலக யாருக்குமே தெரியாது, எனக்கு மட்டும்தான் தெரியும். சம்பந்தப்பட்ட எதிர்பார்ட்டி எதிர்புறத்தில் இருப்பவருக்கு தெரியும். உன் கூட அல்லாஹ் இருக்கிறான். எவ்வளவு கடுமையான எச்சரிக்கை என்று பாருங்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், சும்ம யுனப்பியுஹும் பிமா அமிலு யௌமல் கியாமா, மறுமை நாளில் மனிதா, நீ ரகசியம் பேசினாய், யாருக்கும் தெரியாது என்று பொத்தி 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 தனிமையிலே சில காரியத்தை செய்தாய். சும்ம யுனப்பியுஹும், பிறகு அவர்களுக்கு நாம் அறிவிப்போம், எடுத்து காட்டுவோம். பிமா அமிலு யௌமல் கியாமா, அவர்கள் செய்த அனைத்து விஷயங்களையும் மறுமையில் எடுத்து காட்டுவோம். சுப்ஹானல்லாஹ். நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் பரீட்சித்து பாருங்கள். கூட்டமாக இருக்கிற பொழுது கண்ணியத்தை பேணுகிற நாம், கவனத்தோடு செயல்படுகிற நாம், தனிமை என்று வந்துவிட்டால், அந்தரங்கம் என்று வந்துவிட்டால், ஷைத்தானின் வலைகளில் சிக்கி சின்ன பின்னமாவதை பார்க்கிறோம். அல்லாஹ் அருள் புரிந்த சிலரை தவிர பலருக்கு அது டேஞ்சராகத்தான் இருக்கிறது தனிமை. அல்லாஹ் மற்றும் ஒரு வசனத்தில் பேசுகிறான் பாருங்கள், 9வது அத்தியாயம் 78வது வசனம். அலம் யஅலமு, அவர்கள் அறிய வேண்டாமா? அன்னல்லாஹ யஅலமு சிர்ரஹும், அவர்களின் ரகசியத்தையும், வ நஜ்வாஹும், அவர்களின் பரம ரகசியத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? என்னடா பரம ரகசியம் பேசிக்கிட்டு இருக்கிறீங்க போல அப்படின்னு பேச்சு வழக்கில் சொல்லுவோம். நீ எதை மூடி மறைப்பாய்? லாக் லாக்கா போட்டு வைக்கிற வாட்ஸ்அப்புக்கு ஒரு லாக்கு, இன்ஸ்டாகிராமுக்கு ஒரு லாக்கு, மெசஞ்சருக்கு ஒரு லாக், அதனால மறைச்சிட முடியுமா?
அல்லது நீ ஏதாவது ஒரு ஆபாசத்தை பார்த்து விட்டு ஆல் கிளியர் டெலீட் என்று கொடுக்கிறாய், அதனால மறைஞ்சு போயிருமா? நீ என்னத்தெல்லாம் பார்த்தேன்னு லிஸ்ட் வச்சிருக்கிறண்டா. அல்லாஹ் சொல்கிறான், அவர்கள் மறைக்கிற ரகசியத்தையும் பரம ரகசியத்தையும் அல்லாஹ் அறிகிறான் என்பதை அவர்கள் அறிய வேண்டாமா? அல்லாஹ் சொல்லிவிட்டு சொல்கிறான், அன்னல்லாஹ் அல்லாமுல் குயூப், அல்லாஹ் மறைவானவற்றை நன்கறிபவன். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக முக்கியமான ஒரு செய்தி குறித்து எச்சரித்தார்கள். சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம், 3601வது செய்தி. இந்த காலகட்டத்தில் தான் நாம் வாழ்கிறோமோ என்று நினைக்க தோன்றுகிற அளவிற்கு இந்த செய்திகள் நம் உள்ளத்தில் பதிய வைக்கப்பட வேண்டும். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஷதகூன் ஃபிதன், ஒரு காலம் வரும், குழப்பங்கள் நிறைந்த காலம் வரும். அல் காயித் ஃபிஹா கைரும் மினல் காயின், அமர்ந்திருப்பவனை விட அந்த குழப்பத்தின் பால் எழுந்து நிற்பவன் இருக்கிறானே, அந்த குழப்பத்தை பார்க்கறதுக்கு எழுந்திருச்சு நிற்கிறான் ஒருத்தன். எதுவுமே வேணாம், சலாமத்தா இருந்துருவோம், என்ன குழப்பம் வந்தா நமக்கு என்னன்னு ஒருத்தன் அமர்ந்திருக்கிறான். எழுந்து நிற்பவனை விட அமர்ந்திருப்பவன் சிறந்தவன். எழுந்திருச்சு பார்க்க கூட செய்யாத அந்த குழப்பத்தை. அடுத்து சொன்னார்கள், ஒல் காயின், ஒருவன் நின்று கொண்டிருக்கிறான், ஃபிஹா கைரும் மினல் மாஷ், அந்த குழப்பத்தை என்னவென்று பார்ப்பதற்கு ஒருவன் நடந்து செல்கிறான். நடந்து போபவனை விட நின்று கொண்டிருப்பவன் சிறந்தவன். நமக்கு எதுக்கு ஒம்பு தும்பு, நின்னுக்குவோம், நம்ம வாட்டில் நின்னுக்குவோம், என்ன குழப்பம் வந்தா நமக்கு என்ன என்று சொல்லி அந்த குழப்பத்தை நோக்கி நடப்பவனை விட நிற்பவன் சிறந்தவன். அடுத்து சொன்னார்கள், ஒல் மாஷி, ஒருவன் நடந்து செல்கிறான், ஃபிஹா கைரும் மினஸ் சாஇ, அந்த குழப்பம் என்னவென்று ஓடி பார்க்க ஒருவன் செல்கிறான். ஓடி போய் பார்க்கிறான், என்ன நடக்குது, டிவியில என்ன போடுறாங்க, கூட்டமா சேர்ந்து இருக்கிறாங்க பீச்சில், என்ன நடக்குது, எல்லாம் குழப்பம். கூட்டமா எதை காட்டினாலும் போய் பார்க்கிற ஒரு கூட்டம் இருக்கிறதா இல்லையா? அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், அந்த குழப்பத்தின் பால் ஓடி போகுபவனை விட நடந்து நாம் உண்டு நம் வேலை உண்டு என்று செல்பவன் சிறந்தவன். சொல்லிவிட்டு இறுதியாய் சொன்னார்கள், ஒமை யுஸ்ரிஃப் லஹா, இது போன்ற காலத்தை நீங்கள் அடைந்தால் தஸ்தஷ்ரிஃபுஹு, நீங்கள் கவனமாயிருங்கள், அது உங்களை வீழ்த்தி அழித்துவிடும். ஒமன் பஜத், ஒருவேளை இது போன்ற காலத்தை நீங்கள் அடைகிற பொழுது மல்ஜா அவ் மஆது, புகழிடத்தையோ அல்லது அபயம் தரும் ஒரு தனிமையையோ உங்களுக்கு கிடைக்கும் என்றால் அதை பெற்றுக் கொள்ளுங்கள். ஒரு புகலிடம், ஒதுங்கிற இடம், குழப்பத்தை விட்டு தப்பிச்சு போற ஒரு இடம் கிடைக்குமா, அதை பெற்றுக்கொள். இல்லை ஒரு தனிமை கிடைக்குமா, அந்த தனிமையில் இருந்து அமல் செய்ய முடியுமா, செய்து கொள். இதை தொடர்ந்து அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஒரு காலம் வரும், அந்த காலத்தில் ஆடுதான் சொத்துக்களில் சிறந்த சொத்துக்களாய் இருக்கும். அந்த ஆடுகளை எடுத்துக்கொண்டு குழப்பத்தை விட்டு தப்பிப்பதற்காக மலைப்பாங்கான இடத்திற்கு ஒரு அடியான் சென்று இறைவனை வணங்க ஆரம்பிப்பான். வேணாம்டா, உங்க குழப்பம் எதுவுமே வேண்டாம், ஒருத்த மலை உச்சிக்கு போயிட்டா டவர் கிடைக்குமா, போன் யூஸ் பண்ண முடியுமா, டிவி கனெக்ஷன் வருமா, கேஸ் கனெக்ஷன் வருமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு காலம் வரும், ஆடுகள் சொத்துக்களில் சிறந்ததா இருக்கும், வேற வழியே இல்லை. இருக்கிற கம்மியான ஆடை தூக்கிட்டு அந்த மலைக்கு மேல் நான் இருப்பது எனக்கு சிறந்தது என்று புறப்பட்டு விடுவான். அவ்வளவு மோசமான ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றும் ஒரு சம்பவத்தை பாருங்கள், 50வது அத்தியாயம் 17வது வசனம். இது யதலக்கல் முத்தலக்கியான் அனில் யமீனி வ அனிஷ் ஷிமாலி கஈத், அவர்களின் இடப்புறமும் வலப்புறமும் எடுத்து எழுதுகிற 2 பதிவாளர்கள் உண்டு. மா யல்ஃபிது மின் கவுல் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், அவர்கள் பதிவு செய்வதற்கு தயாராகவே இருக்கிற பொழுது அந்த கண்காணிப்பாளர் அந்த மனிதனிடம் இருக்கும் நிலையிலேயே தவிர அவன் எந்த காரியத்தையும் செய்வது கிடையாது. சொல்லிவிட்டு அல்லாஹ் மீண்டும் சொல்கிறான், மற்றும் ஒரு வசனத்தில் சொல்லுகிறான், 82வது அத்தியாயம்
10வது வசனம், வ இன்ன அலைக்கும் லஹாஃபிதீன் கிராமன் காத்திபீன், உங்கள் மீது கண்காணிப்பாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணியத்திற்குரிய எழுத்தாளர்கள். கண்காணிப்பாளர்கள் இல்லாமல் நீ எந்த பாவத்தை செய்ய போகிறாய், எந்த காரியத்தை செய்ய போகிறாய்? பயம் வேண்டாமா? சென்ற ஆழமாய் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எச்சரிக்கை செய்கிற மற்றும் ஒரு எச்சரிக்கையை பாருங்கள். நாம் எவ்வளவோ சிரமப்பட்டு அமல் செய்கிறோம், தஹஜ்ஜத் முடிந்த அளவிற்கு தொழுகிறோம். அது ரமலான் மாதத்தில் தான் இரவு தொழுகையா தஹஜ்ஜத் தொழுகையா பெரும்பாலும் கணிசமான மக்கள் தொழுகிறோம். சிலர் மற்ற மாதங்களிலும் அதை வழக்கத்தில் வைத்திருக்கலாம், ஒரு சிலர் தான். ஆனால் நாம் செய்கிற அமல்கள் எல்லாம் பரப்பப்பட்ட புழுதியாய் போய்விடக் கூடாது என்று சொன்னால் இந்த தனிமையை எவ்வளவு கவனமாய் நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சான்று இப்னு மாஜா என்கிற நபிமொழி தொகுப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், லா அஅலமன்ன அக்வாமா மின் உம்மத்தி, வார்த்தையை நன்றாய் கவனிக்க வேண்டும். என்னுடைய சமுதாயத்திலிருந்து சில கூட்டங்கள், சில கூட்டத்தார்கள் உண்டு. யஅதூன யௌமல் கியாமா, அவர்கள் மறுமையிலே வருவார்கள். ரசூலுல்லாஹ் என்னுடைய சமுதாயம்னு சொல்றாங்க. ஆது சமுதாயம், சமூது சமுதாயம், பனு இஸ்ரவேலர்கள் சமுதாயம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் உம்மத்து, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயம், அப்படி சொல்லல. என்னுடைய சமுதாயத்தில் இருந்து ஒரு கூட்டம் வரும். யஅதூன யௌமல் கியாமா, மறுமை நாளில் வருவார்கள். அவர்களை நான் பார்ப்பேன். பி ஹசனாத், அவர்களின் நன்மைகள் எவ்வளவு இருக்கும் தெரியுமா? அம்சாலி ஜிபாலி திஹாமா பியதன், இந்த திஹாமான்ற ஒரு மலை உண்டு, அந்த மலை அளவிற்கு அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் நிரம்பி கிடக்கும். ஒரே தொழுகை தான், நோன்பு தான், உபரியான வணக்கம் தான், இரவு நேர தஹஜ்ஜத் தொழுகை தான். முழுக்க முழுக்க மலை அளவிற்கு அவர் நன்மையை செய்திருப்பார். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஆனால் அந்த திஹாமா மலையளவிற்கான நன்மையை ஃபயஜ்அலுஹு அல்லாஹு அஸ்ஸ வஜல், இறைவன் அதை எடுப்பான். ஹபாம் மன்சூரா, பரப்பப்பட்ட புழுதி போன்று அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடுவான். மலை அளவிற்கான நன்மையை கொண்டு வருவார். ஹூ என்று ஊதி பரப்பப்பட்ட புழுதியை போன்று அல்லாஹ் ஆக்கிவிடுவான். உடனே நபித்தோழர்கள் எல்லாம் அப்படியே பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதரிடத்திலே கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வின் தூதரே, சிஃப்ஹும் லனா, அவர்களின் அடையாளங்களை சொல்லுங்கள். ஜல்லிஹிம் லனா, அவர்கள் யார் என்று சொல்லுங்கள். அல்லாஹ் நகூன மின்ஹும், நாங்கள் அவர்களின் கூட்டத்தில் ஆகிவிடக் கூடாது, சொல்லுங்கள் அல்லாஹ்வின் தூதரே. பதறாங்க. வநஹனு லா நஅலம், எங்களுக்கு அவங்க யாருன்னு தெரியல, சொல்லுங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கால அம்மா இன்னஹும் இஹ்வானுக்கும், அவர்கள் உங்களுடைய சகோதரர்கள். ஒமின் ஜில்ததிக்கும், உங்களுக்கு இருப்பது போன்று தோள்கள் உடல்கள் அவர்களுக்கும் உண்டு. அவர்கள் யார் தெரியுமா? வயாஹுதூன மினல் லைல் கமா தாஹுதூன், நீங்கள் இரவிலே தொழுவது போன்று அவர்களும் தொழுவார்கள். நம்மளாவது மாசத்துல குறிப்பிட்ட நாள் தான் தொழுகிறோம், இரவு தொழுக. அவங்க வழக்கமாவே தொழுகிறாள். இந்த கேட்டகரியில நம்ம வருவோமான்றது சந்தேகம்தான். நீங்கள் இரவு வணங்குவது போன்று அவர்களும் இரவிலே வணங்குவார்கள்னா கண்டினியூஸா, தொடர்ச்சியா இரவு தொழுகையை தொழுபவர்கள் என்று புரிகிறேன். அல்லாஹ்வின் தூதர் இறுதியாய் சொன்னார்கள், வலாக்கின்னஹும், என்றாலும், அக்வாம், அந்த கூட்டத்தார், இதா கலவ், தனிமை என்று வந்து விட்டால், பி மஹாரிமில்லா இன்தஹகுஹா, அல்லாஹ்
எந்த காரியத்தை அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமான காரியத்தை செய்யக்கூடாது என்று தடுத்திருக்கிறானோ, அல்லாஹ் ஹராமாக்கியவற்றை எல்லாம் உடைப்பார்கள். அந்த தடைகளை உடைத்துவிட்டு தனிமையிலே அந்த ஹராமான காரியங்களை செய்வார்கள். இப்படிப்பட்டவர்கள் தியாமா மலையளவிற்கு நன்மையை கொண்டு வந்தாலும் அல்லாஹ் பரப்பப்பட்ட புழுதியாய் அதை ஆக்கி விடுவான். அல்லாஹ் அக்பர். பரப்பப்பட்ட புழுதியா போயிடக்கூட இந்த மொபைல் போன் கையில இருக்கிற பொழுது, தேவையில்லாம தனிமையில இருக்கிற பொழுது, அந்நிய பெண்ணோட வேறு யாரோட நாம் நம்முடைய மன இச்சைக்கு கட்டுப்பட்டு பேசிவிட்டால், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு விட்டால் பரப்பப்பட்ட புழுதியாய் ஆகிவிடும். மிக கவனமாய் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் தனிமை போன்ற காரியங்களை மக்களுக்கு அதிகமான வகையில எச்சரிக்கை செஞ்சாங்க. இயாக்கும் வத்துகூல் அலன் நிசா, பெண்கள் தனியாக இருக்கும் இடத்திற்கு செல்ல வேண்டாம் என்று உங்களை எச்சரிக்கிறேன். ஃபகால ரஜுலு மினல் அன்சார், அன்சாரிகளில் இருந்து ஒரு தோழர் கேட்டார், யா ரசூலல்லாஹ் அஃபரஐதல் ஹம்வ, கணவனுடைய சகோதரன் அவர் குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? கணவனுடைய சகோதரன், மனைவிக்கு மச்சாமுறை வரும், கணவனுடைய அண்ணனோ தம்பியா, அது மாதிரி ஆட்கள் போறது சம்பந்தமா என்ன சொல்றீங்க? ஏன்னா வெளியில இருந்து ஒரு ஆள், ஒரு நபர் வீட்டுக்குள்ள வந்தா என்னடா புதுசா ஆள் வரானே அப்படின்னு சந்தேகம் வரும். கணவனுடைய அண்ணனோ தம்பியோ உள்ள வரும்போது அவருடைய மச்சா, அவருடைய சகோதரர் அப்படின்னு டவுட் கூட வர. இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, கணவனின் சகோதரன், கணவனுக்கு நெருக்கமான உறவினர் இருக்கிறாரே, ஆண் உறவினர், அல் ஹமு அல் மௌத், அவர்தான் மரணத்திற்கு நிகரானவர். உன் மனைவிக்கு கொல்லிக்கட்ட அவர்தான். எவ்வளவு கடுமையா எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் என்று பாருங்கள். தனிமையை நீ தவிர்க்க வேண்டும். அதற்கான சூழல் உனக்கு வருகிற பொழுது அதை விட்டு ஓட வேண்டும். அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் திருக்குரானிலே பாடம் நடத்துகிறார். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனிமையால் மேன்மை அடைந்தவர். இவருடைய சம்பவங்கள் எல்லாம் மிக அழகான பாடம். எந்த அற்பமான காசுக்காக விற்கப்பட்டு பிறகு ஒரு மன்னரின் வீட்டில வார்த்தெடுக்கப்படுகிறார். அவரின் அழகிலே ஈர்க்கப்பட்டு எந்த பெண் வளர்ந்தாலோ அந்த பெண்ணே தவறுக்கு அழைக்கிறார். எப்படிப்பட்ட வாய்ப்பு என்று பாருங்கள். யாருமே இல்லை, கதவை தாழிட்டு வா என்கிறார், நெருங்க முற்படுகிறார். தனிமையால் மேன்மை அடைந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்திய வார்த்தை என்ன தெரியுமா? காலமாதல்லா, அல்லாஹ்வே உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று சொல்லிவிட்டு புறமுதுகு காட்டி ஓட ஆரம்பிக்கிறார். வாசலுக்கு வந்ததற்கு பிறகு அந்த அம்மா சட்டையை பிடிக்குது, பின்னாடி கிழியுது, கதவு ஓபன் ஆகுது. வெளியே ஃபுல்லா, வெளியே முழுக்க கணவனும் கணவனுடைய உறவினர்கள், அவரோடு சேர்ந்த அமைச்சர்கள். இந்த சம்பவங்களை எல்லாம் கேள்விப்படுகிறோம். தனிமை. ஒரு வீட்டை சார்ந்த ஒருவரை அழைக்கிற பொழுது, இறைவா மஆதல்லா மஆதல்லா மஆதல்லா, உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று கெஞ்சினார். அடுத்து கேட்டார், இறைவா அஹப்பு சிஜின், இந்த பெண்கள் மிம்மா யதுஊனனி, இவர்கள் அழைப்பதை விட எனக்கு சிறைச்சாலை மேலானது என்று கேட்டார். தனிமையால் மேன்மை அடைந்தார். வானவர்கள் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு குழந்தையை நற்செய்தி சொல்வதற்காக வந்தார்கள். இந்த வானவர்கள் தெரியல, அவங்க ஒரு திரையை போட்டு வீடு குடும்பத்தாரை விட்டு ஓரமாய் ஒதுங்கி நிற்கிற பொழுது அவர் வந்து நிற்கிறார். வானவர் தனிமைதான், ஒரு ஆண் போன்று தெரிகிறது. ஆனால் இவரோ பத்தினி பெண், கற்பொழிக்க சீலர். அவர் சொன்ன வார்த்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான். காலத், மரியம் சொன்னார், இன்னி அஊது ரஹ்மானி மின்க இன் குன்த தகியா, அளவற்ற அருளாளனிடம், அளவற்ற அருளாளனிடம் உன்னை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். சொல்லிவிட்டு சொல்கிறார், இன் குன்த தகியா, வானவரை பார்த்து பேசுகிறார், நீர்
இரையச்சமுடையவராக இருந்தால் என் பக்கத்தில் வராத. தனிமைதான். ஒரு ஆண் போன்று தெரிகிறது தான், மாணவர் என்று தெரியவில்லை. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, நீ தக்குவாதாரியா இருந்தா, இரையச்சவாதியா இருந்தா என் பக்கத்தில் வராத. உன்கிட்ட இருந்து அல்லாஹ் கிட்ட நான் பாதுகாப்பு தேடுறேன். தனிமையால் மேன்மை அடைந்தவரை பார்க்கிறோம். உலகம் அழிகிற வரை நாம் பேசுகிற ஒரு அழகான வரலாற்று சம்பவம் நமக்கெல்லாம் தெரியும். தனிமையால் எப்படி மேன்மை அடைந்தார் என்பதற்கான சான்று சஹீஹ் புகாரியிலே பார்க்கிறோம். 2215வது செய்தி. மூவர் ஒரு குகையிலே சிக்கிக் கொண்டார்கள். குகை திறக்க வேண்டும். நாம் என்ன நல்ல காரியம் செய்தோமோ அதை அல்லாஹ்விடத்தில் கேட்போம் என்று திட்டமிட்டு ஒவ்வொருவராய் கேட்கிறார். அதிலே ஒருவர் கேட்கிறார், அல்லாஹும்ம இறைவா, இன்னஹா கானத்திலி பின்து அம் அஹ்பப்துஹா கஅஷத்தி மா யுஹிப்புர் ரிஜாலின் நிசா. எனக்கு என் உறவினர் பெண் ஒருவர் இருந்தார். அவருடைய அழகு என்னை மிக மேலதிகமாய் கவர்ந்தது. எல்லா ஆண்களும் ஒரு பெண்ணை எப்படி விரும்புவார்களா, அதை விட பன்மடங்கு நான் விரும்பினேன். ஒரு சமயம் அவளை நான் அழைத்தேன், அவள் வர மறுத்து விட்டாள். ஒரு கடுமையான பஞ்சக்காலம் ஏற்பட்டது. 100 தீனார், ஒரு 100 தீனாரோ 120 தீனார் அளவிற்கோ அவளுக்கு தேவைப்பட்டது. நான் கொடுத்தேன். அவள் என்னிடத்தில் வந்தாள். பிறகு அந்த மனிதர் சொல்கிறார், நாங்கள் இருவரும் தனிமையாய் இருந்தோம். அவளை நெருங்க பார்த்தேன். ஃபலம்மா வகஅத் பைன ரிஜ்லைஹா, அவள் படுத்திருந்தால் ரொம்ப நெட்டா சொல்கிறார். அவளது 2 கால்களுக்கு அருகிலே நான் சென்று விட்டேன். யா அப்துல்லா, அல்லாஹ்வின் அடிமையே, இத்தகில்லா, அல்லாஹ்வை நீ பயந்து கொள் என்றால் தொடவில்லை இறைவா, நெருங்கவில்லை இறைவா. வலா தஃப்தஹில் ஹாத்திம் இல்லா பிஹக்கா, முத்திரையை திருமண பந்தத்தின் மூலமாகவே தவிர நீ உடைக்க கூடாது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்றார். உடனே ஃபகுந்து, இறைவா நான் எழுந்து விட்டேன். ஃபஇன் குன்த தஅலமு அன்னி ஃபஅல்துஹு இப்திஹா வஜ்ஹிக், இறைவா இந்த காரியத்தை உன் திருப்பொருத்தத்திற்காகத்தான் நான் செய்தேன் இறைவா, கெஞ்சுகிறார். குகை அப்படியே திறக்கிறது. யோசித்து பாருங்கள், தனிமையால் மேன்மை அடைந்தவர். சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளவு ஒரு நெருக்கம். அல்லாஹ் மீது உறுதியாய் தவக்கல் வைத்து தனிமையை நாம் ஜெயித்து விட்டோம் என்று சொன்னால் மறுமையை வெல்லப் போகிறோம் என்று அர்த்தம். தனிமையை ஜெயிக்கிறோமா? தனிமையில் நம்முடைய வாழ்க்கையை பரிசோதனை செய்கிறோமா? இரவு நேரம், யாரும் இல்லாத நேரம், ரூமில அறையில நாம் மட்டும் இருக்கிறோம். ஆபாச படங்களை பார்க்கிறான். தாயின் காலடி சப்தமோ, தந்தையின் குரலோ, அல்லது யாரேனும் வருகிறார்கள் என்று தெரிந்தால் வேக வேகமாய் போனில பார்த்ததை எல்லாம் டெலிட் செய்கிறான், ஆஃப் செய்து வைக்கிறான். அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற பயம் இல்லை. அத்தா கூப்பிடுறாரு, அம்மா கூப்பிடுறாங்க, கூட இருக்கிறவங்க பார்த்துருவாங்க என்கிற பயம் அவனுக்கு உள்ளத்திலே தோன்றுகிறது. இவ்வளவு பலவீனமாய் மனிதன் இருப்பதை பார்க்கிறோம். இறுதியாய் பாருங்கள், தனிமையால் மேன்மை அடைந்த மற்றும் ஒரு அழகான ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் காலகட்டத்திலே ஜுஹைனா குலத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, அவர் ஒரு தவறை செய்து விடுகிறார், விபச்சாரத்திலே ஈடுபடுகிறார். ஆனால் அவருடைய உள்ளம் உறுத்துகிறது. யாரும் அவளை பார்க்கவில்லை, கையும் களவுமாய் பிடிக்கவில்லை. அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடத்திலே வருகிறார். யா ரசூலல்லாஹ், நான் விபச்சாரம் செய்து விட்டேன், எனக்கான தண்டனையை கொடுங்கள் என்று கேட்கிறார். சஹீஹ் முஸ்லிமிலே 3501வது செய்தியாய் பார்க்கலாம். அவளுக்கான கல்லறி தண்டனை கொடுக்கப்படுகிறது. இவளை ரசூலுல்லாஹ் இந்த பெண்மணியை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்துகிறார்கள் என்று பாருங்கள். இவருக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஜனாசா தொழுகை வைக்க நிற்கிறார்கள். கல்லால் அடி, ரத்தம் சொட்டுகிறது, அந்த இடத்திலேயே மரணிக்கிறார். ஃபகால லஹு உமர், உமர் ரலியல்லாஹு அவர்கள்
நபிகளாரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தடுக்கிறார். உமர் கேட்கிறார், துஸல்லி அலைஹா யா நபி அல்லாஹ் வகத் ஸனத், ஒரு விபச்சாரிக்கு தாங்கள் ஜனாசா தொழுகை வைப்பதா நியாயமா? அவள் விபச்சாரம் செய்திருக்கிறார், அவருக்கு நீங்கள் ஜனாசா தொழுகை வைக்க போகிறீர்களா? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், ஃபகால் லகத் தாபத் தௌபத்தன், இவர் பாவ மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அதனுடைய அளவு எப்படி தெரியுமா உமரே? லவ் குசிமத் பைன சபஈன மின் அஹ்லில் மதீனா, மதீனாவில் இருக்கிற 70 பாவம் செய்தவர்களை வரவழைத்து இவள் பாவ மன்னிப்பை பங்கிட்டு கொடுத்தால் லவசிஅத்துஹும், அந்த 70 பேருக்கும் இவளுடைய பாவ மன்னிப்பு போதுமானதா இருக்கும். சொல்லிவிட்டு அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், வஹல் வஜத்த தௌபா அஃதல மின் அன் ஜாதத் பி நஃப்ஸிஹா லில்லாஹி தஆலா, அல்லாஹ்விடத்தில் தனிமையால் தவறு செய்து பாவம் செய்து மன்னிப்பு கேட்டு திருந்திய இவளை விட சிறந்த பாவ மன்னிப்பு தேடுபவர் வேறு யார் இருக்கிறார்? தப்பு செஞ்சிட்டாங்க, தப்பை திருந்தி மன்னிப்பு கேட்டு தண்டனையும் கிடைத்து விட்டது அல்லவா? 70 நபர்களுக்கு இந்த பாவ மன்னிப்பை பங்கு வைத்து கொடுத்தாலும் அந்த 70 பேரும் சுவனம் செல்வதற்கு அந்த மன்னிப்பே போதுமானதா இருக்கும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொல்லுகிற செய்தியை பார்க்கிறோம். முடிவெடுப்போம். இறைவா, தனிமையில் இவ்வளவு காலம் என் மனைவியை தவிர வேறு ஒரு அந்நிய பெண்ணிடத்தில் நான் பேசியிருக்கிறேன், இரவு நேரம் கண்ட கருமங்களையும் பார்த்து விட்டேன். இறைவா, இறைவா, அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்களாம், நபிகளார் கேட்ட பிரார்த்தனையை பாருங்கள். அல்லாஹும்ம, இறைவா, உஸ்துர அவுரத்தி, இறைவா என் அந்தரங்கத்தை மறைத்து விடு, ஆமின் ரவாத்தி, என் அச்சத்திற்கு பாதுகாப்பு கொடு. நபிகளாருக்கு தனிப்பட்ட அந்தரங்கம் ஏதும் உண்டா? இறைவா என் அந்தரங்கத்தை மறைத்து விடு, இறைவா என்னை கேவலப்படுத்தி விடாதே, என்னை அவமானப்படுத்தி விடாதே என்று அல்லாஹ்வின் தூதர் கேட்டிருக்கிறார்களாம். இறைவனிடத்திலே கெஞ்சுவோம், இறைவா தனிமையில் நான் யார், உன்னை அஞ்சி நடப்பவன் என்பதை நிரூபிக்கும் விதமாக இவ்வளவு காலங்கள் தனிமையான சூழலில் நாம் செய்த பாவங்களில் இருந்தெல்லாம் மீண்டு இறைவா என் அந்தரங்கத்தை மறைத்துவிடு மறைத்துவிடு என்று ரப்பிடத்திலே இறைஞ்சுவோம். உளப்பரிசோதனை செய்வதற்கான மற்றொரு முக்கியமான தலைப்பின் கீழாக இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் தொடர்ச்சியாய் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.